கிஷோர் அப்படி கிஷோர் ஃப்ரம் சென்னை. ஸோ வந்து என்ன அப்படின்னா கிஷோர் கிட்ட என்ன கேட்கணும்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்றத சொல்ல போறோம். ஸ்ட்ரென்த்தை பற்றி தெரிஞ்சவனுக்கு கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் தெரியும். ஸ்ட்ரென்த்தை பற்றி தெரிஞ்சா கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் தெரியும். சரியா? கை ஃப்ரீயா விடுங்க. ஆங்கிள் பொசிஷன் இப்படி தொங்க விட்டாதான் ஞான நிலை. இது தியான நிலை, இதுவும் தியான நிலை, இதுவும் தியான நிலை. யாராலும் கிளாஸ் எப்படி கை கட்டினா அவன் தியான நிலையில் இருக்கான, ரெண்டு விரலையும் சேர்த்துனா தியான நிலையில் இருக்கான, பின்னாடி கை கட்டினா தியான நிலை. அதே ஆங்கிள் பொசிஷன் ரெண்டு கையும் சேராமல் பார்த்துக்கிட்டான் அப்படின்னா சேராது. அது வந்து இட் இஸ் ஆக்டிவ் ஸ்டேட். ஸோ ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்து கிஷோரை ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரென்த்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா ஒரே ஒரு வார்த்தை தான். சேகருக்கும் நாய் சேகருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் மாதிரி தான். மேக்ஸிமம்ன்ற வார்த்தை எடுத்துக்கணும்னா the internal resisting force against deformation when it is subject to external load per unit area. இதான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான வார்த்தை. ஸ்ட்ரெஸ்னா அந்த மேக்ஸிமம் என்ற வார்த்தை வந்து வராது. சரியா? ஸ்ட்ரெஸ் என்ன சார் இவ்வளோ சிம்பிளா? ஸ்ட்ரெஸ்னா அந்த மேக்ஸிமம் என்ற வார்த்தையை மறைச்சிட்டோம் அப்படின்னா அது ஸ்ட்ரெஸ். மேக்ஸிமத்தோட சொன்னா ஸ்ட்ரென்த், மேக்ஸிமத்தோட சொன்னா ஸ்ட்ரென்த். சரியா? இப்போ ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்னன்னா ஸ்ட்ரென்த்ன்றது ஃபிக்ஸ்டு குவாண்டிட்டி. ஸ்ட்ரென்த் வந்து ஏன்னா மாறாது. மைல்டு ஸ்டீலுக்கு என்ன ஈல்டு ஸ்ட்ரென்த்னா அது ஒரு குறிப்பிட்ட வேல்யூ, கேஸ்டைனுக்கு என்ன ஸ்ட்ரென்த்னா அது குறிப்பிட்ட வேல்யூ. இட் இஸ் a fixed quantity, constant quantity. It is constant or fixed quantity. எது ஸ்ட்ரென்த். அதே ஸ்ட்ரெஸ்னா வேரியபிள் குவாண்டிட்டி. சின்ன ஏரியா பெரிய ஸ்ட்ரெஸ். ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா ஸ்ட்ரெஸ் செல்லாம் போடுவோம். ஸ்ட்ரெஸ் வந்து செல்லமா சிக்மான்னு போடுவோம். சிக்மா கூட்டம் ஒரு வாட்டி கோரஸா சிக்மா, அதான் ஸ்ட்ரெஸ்ஸோட செல்ல பேர். சரியா? சிக்மான்னு கூட்டுவோம். சிக்மா வந்து கம்மியா சொல்லிட்டாங்க, கிஷோர் சொல்லிட்டாங்க. ஒரு பை ஏரியா, சின்ன ஏரியா பெரிய ஸ்ட்ரெஸ், பெரிய ஏரியா சின்ன ஸ்ட்ரெஸ். சரியா? அப்ப இட் இஸ் ஸ்ட்ரெஸ் இஸ் வேரியபிள் குவாண்டிட்டி. என்ன தலைவாக்க கணக்குல கை வச்சுட்டு அது அடுத்து முட்டு கொடுத்தா அது ஒரு சொர்க்க நிலை. ஐயையோ ஆனந்தமே. சரியா? இப்ப என்னன்னா இட் இஸ் this is a variable quantity, strength is a fixed quantity. first point அந்த டெஃபினிஷன் சொல்லிடலாம், ரெண்டாவது பாயிண்ட் சொல்லிடலாம். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா strength is a material property. ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு வேல்யூ இருக்குமா? அப்ப strength is a material property. stress is a geometric property. ஏன்னா ஏரியா மாத்த மாறுதுல்ல, அப்ப geometric. இதுதான் எவனாச்சும் ஸ்ட்ரென்த் வித்தியாசம் கேட்டானா இந்த ஒரே ஒரு பாயிண்ட் சொன்னா கூட போதும், யூ ஆர் செலக்டட். கம்பெனில செலக்ட் ஆகிறதுனால டாப் மோஸ்ட் கம்பெனி போகணும்னு வச்சுக்கேன், டெக்னிக்கல் ஸ்கில் வச்சு ஈஸியா நம்ம கொஞ்சோண்டு விஷயத்தை கருத்து வச்சுக்கிட்டு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி நம்ம முழுசா வந்து சார் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுதான் நம்ம சீக்ரெட். சரியா? தேங்க்யூ.